கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து அபிஷேகத்து அவர் நடத்துவாராக. ஆக நம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படிக்கு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 143வது பாடல், என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றியோடு கூட இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி நடக்கிற இந்த ஜெபோடி பாடை ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. எல்லோருமாய் என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. 243வது பக்கம், இது பாடல் நம்பர். தேங்க்யூ லார்ட். ஆமாண்டவரே, ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. எல்லோருமாய் என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி ஐயா. எல்லோருமாய் தேடி வந்து உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. எல்லோருமாய் என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, சொல்லுங்க இன்னொரு முறை. என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா,
தேடி வந்த தெய்வம், நம்மை ஆழ வைக்கும் தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்க தெய்வம். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம மத்தியத்தில் இருக்கிற ஊழியக்காரர் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அப்பா, இவ்வளவு கஷ்டத்துல மத்தியில சுவாமி இந்த ஜெப கூட்டம் நடக்குது என்றால் ஆண்டவரே, சுத்த கிருபை ஆண்டவரே, பாவங்களை கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையினால் சுவாமி அப்பா ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டம் நடக்குது என்றால் உங்களுடைய சுத்த கிருபையினால் நடத்துகிறாங்க. அப்பா, எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இந்த மாலை வேலையில் ஆண்டவரே, ஒரு கூட்டு ஜனமாக நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. பாணி எங்கள் மத்தியில் நீ ஆணி பாய்ந்த கரம் இதோ எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா, எங்கள் உள்ளத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், பாருங்கள் ஆண்டவரே, துன்பங்கள், வேதனைகள், அப்பா எதிர்கால சாமி இன்றைக்கு எல்லாம் மறைய போறதுக்காக நன்றி ராஜா. கரண் எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடர்ந்து ராஜா. ரத்தத்தை நாங்கள் கழிவுகளை சுத்திகரியம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஒரு சாட்சி சொல்லணும். அப்பா, இதோ இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம், ஒரு பேர் நடந்தது, அதுல தொடப்பட்டோம் என்று நாங்க சொல்லணும். அப்பா, இந்த குடும்பத்துக்கு நீ செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு வந்த குடும்பங்களானவர் வெறுமையா வந்து வெறுமையா போகாதவர் சுவாமி, இங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தோடு போகணும் சுவாமி. ஒரு பரிசுத்தமான காலம் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து அவன் எண்ணம் ஏக்கங்களா சுவாமி. அப்பா, எல்லாவற்றும் பாதத்தில் வைக்கிறான். அவர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கஷ்டத்தையும் கண்ணோக்கி நீ பாரும். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யப்படுகிற நன்றி. இந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. அப்ப அதுக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு அது நடக்கணும் ஆண்டவரே, குடும்பத்தில் நடக்கணும் சுவாமி. என்ன நடந்தாலும் நன்றி சொல்கிறோம். அப்பா, நீங்க பாதுகாத்துக் கொள்ள சுவாமி, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, எங்களை என்ன செய்ய வேண்டும் திட்டமா இருக்கு, அது படி எங்களை வழிந்து எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்துக்கள். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். அப்ப அந்த ஆன்லைன்ல பார்த்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ தொடுமாண்டவரே. அவர் என்ன கஷ்டத்தோட பார்த்தாங்க சுவாமி, இன்றைக்கு அந்த கஷ்டமா நீங்கி போகச்சு, பாரமான நீங்கிட்டோம். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் அப்பா உன் ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. ஆண்டவர் விசேஷமாய் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாங்க நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஆராதனை செய்வோம். Hallelujah, praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் வந்திருக்கிற உங்களை யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலைகளை நாம் இருந்தாலும் தேவன் நம்ம மாத்திரம் கைவிடவே மாட்டார். அவர் நமது வலது கருத்தில் பிடித்து எல்லா சூழ்நிலைகளும் நம்மை தாங்குவார், நம்ம நடத்துவார். ஆகவே இந்த புதிய மாதத்தையும் புதிய நாளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவானுமாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், ஒரு கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நம்ம பாடலாம். Thank you Lord. Amen. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை
நமக்கு அற்பமாக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதம் முடிவுகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அது முடிவுகள் சம்பூர்ணமாய் மாற்றுவார், சம்பூர்ணமாய் நடத்துவார். அதுதான் எனக்கு சொல்கிறது, ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். சம்பூர்ண தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். முடிவு சம்பூர்ணமாக குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக ரட்சிப்பை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ஆமென். நன்மை நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கிருபை கேட்போமா? ஆமென். இந்த மாதத்துக்கு, இந்த நாளுக்கு புது கிருபை வேணும் ஆண்டவரே. புது கிருபை நாளுக்கு எழுப்பும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய வானத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நம்ம பாடின வண்ணமாய் புதிய நாளுக்குள், புதிய மாதத்துக்குள், புதிய வருஷத்துக்குள் தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புது கிருபை. வசனம் சொல்கிறது இல்லையா, காலையிலே முது கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி, அவை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாய் தேவன் காண்பிக்கிறார். ஆகவே இந்த நாளையும் இந்த மாதத்தையும் கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்களை மூடி அப்படியே தேவன் அப்படியே ஆராதனை பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு, என் குடும்பத்துக்கு, ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. மனைவிக்கு கொடுத்திருக்கிறீங்க, கணவனுக்கு கொடுத்திருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க, பெரியோர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ராஜா, இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுதும் தேவ சித்தம் என்ன என்று அறிந்து தெரிந்து புரிந்து அப்பா உங்க சித்தத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி, நன்றி. உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்க வெட்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறீரே, உமக்கு நாங்க நன்றி. கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே, எங்க கண்ணீரை துடைக்கிற தேவன் எங்க மத்தியில இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆரம்பங்கள் எல்லாம் அற்பமா இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில முடிவு சம்பூர்ணமாய் மாற்றுகிறவரே, அப்பா உம்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நிமிஷமும் தேவ கிருபை. ஆமென். அந்த கிருபையினாலே வழிநடத்துகிற நமக்கு தேவனுக்கு கொடான கொடு ஸ்தோத்திரங்களை செலுத்த வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிளெஸிங் ஆன வேர்ட், ஸ்டே வித் ஜீசஸ், கர்த்தரோடு கூட இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்க, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Psalms chapter 7 verses 17. சங்கீதம் 7:17. நாம் கர்த்தரை
according to his righteousness, and will sing praise to the name of Lord Most High. Yes. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமா, கர்த்தருடைய நாமத்தை, உன்னதமான தேவனுடைய நாமத்தை என்ன பண்ண போறோமா? கீர்த்தனம் பண்ண போகிறோமா? ஆகவே அந்த உன்னதமான தேவனை எந்த நாளும் கீர்த்தனம் பண்ணும்படிக்காக தேவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நன்றி சொல்ல போகிறோம். எப்படி நன்றி சொல்ல போகிறோம்? கண்ணீரால் நன்றி சொல்லுகிறேன் தேவா, கணக்கில்லாத நன்மைகளுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி தேவனை துதித்த நாம், தேவனை ஆராதித்த நாம், தேவனுக்கு மகிமை செலுத்தின நாம், ஆண்டவரே இந்த மாதத்துக்காக நன்றி, என் குடும்பத்துக்காக நன்றி, அதுவும் ஆண்டவரே மனதார உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஸ்தோத்திரித்து கர்த்தாதி கர்த்தனும் தேவாதி தேவனும் மகிமையின் பிதாவுமாய் இருக்கிற ராஜாதி ராஜனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கே நன்றி தகப்பனே. அப்படியே நன்றி சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த கிருபைகளுக்காய், இந்த இரக்கத்துக்காய், உங்க தயவுக்காய், இந்த மாதங்களுக்காய், நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீ செய்ய போகிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கே நன்றி 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 நன்றி. ஆண்டவரே அளவில்லா நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. தாழ்வில் என்னை நினைத்திருக்கிறீங்க, தயவாய் ஆண்டவரே என்னை உயர்த்த போறீங்க. உங்க அன்பை எண்ணி எண்ணி நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே உமக்கே நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென். தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே, கண்ணீரா நன்றி சொல்கிறேன். தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உங்கள் நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வைத்து உங்கள் நன்மை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உங்கள் நன்மை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வைத்து உங்கள் நன்மை எண்ணி பாடுவேன். உங்கள் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் மறைத்திலும் நம்மை காத்துக் கொள்கிறார், தம் சிறைகளாலே மூடி மறைத்துக் கொள்கிறார். அந்த அன்பை என்ன சொல்லுவேன் நான்? கால்கள் விடாமல் பாதுகாத்துக் கொள்கிறார், கண்களை மேலே நிறுத்தி வைக்கிறார். இந்த நன்மை என்ன பாடுவேன் ஆண்டவரே? ஆகவே கண்ணீரால் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. போக்கிலும் மறைத்திலும் காத்துக் கொண்டு உந்தன் சிறகாய் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மடை மேலே நிறுத்தி
நிறுத்தி வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். போக்கிலும் வரத்திலும் சொல்லுமா, போக்கிலும் வரத்திலும் காற்று கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். நாங்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலை மேலே நிறுத்தி வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கடைசி கடைசி நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சேர்ந்து சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி சொல்லலாமா? நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நம்மே நன்றி சொல்லலாமா? நம்ம சொன்னோம் பல கோடி நன்மைகள் செய்தீர் என்று சொல்லி. நம்ம பிறந்த நாளிலிருந்து இந்த வயசு வரைக்கும் ஒருத்தரும் பாருங்க, நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும், எனக்கு பல கோடி நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லிதான் ஒருத்தரும் சொல்ல முடியும். என் கணவனுக்கு செய்தார், என் மனைவிக்கு செய்தார், என் பிள்ளைகளுக்கு செய்தார், என் பேர பிள்ளைகளுக்கு செய்தார், வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு செய்தார், வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு செய்தார், அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்கு என் கண்ணாலே பார்க்கும்படிக்கு செய்தார், நான் போகும்போது வரும்போதும் எனக்கு செய்தார் என்று சொல்லி ஒருத்தரும் சொல்ல முடியும். பல கோடி நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். தனிமையா இருக்கிற ஒரு கணவன் இல்லாத ஒரு மனைவி, மனைவி இல்லாத ஒரு கணவன், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், இவர்களுக்கு எல்லாம் பல கோடி நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்க தனிமையா அல்ல, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் இல்லையாமா? அந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? எனக்கு என் தேவன் பல கோடி நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படி ஒருத்தரும் சொல்ல முடியும், எனக்கு என் தேவன் பல கோடி நன்மைகளை செய்திருக்கிறார். நான் பிறந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் தேவன் எனக்கு பல கோடி நன்மைகளை செய்திருக்கிறார். உமக்கே நன்றி 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 ராஜா, உமக்கே நன்றி நன்றி நன்றி, உமக்கே நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. நம் தேவன் மிகவும் அழகானவர், அவர் அழகானவர். ஆகவேதான் அவருக்கு சொல்லுகிறது, ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீர் அழகானவர் என்று சொல்லி. அவர் ரொம்ப அழகானவருமா. ஆகவேதான் தேவன் நம்மையும் அழகாய் படைத்திருக்கிறார். நமக்கு நாம தேவனுடைய சாயலாக இருக்கிற நாம் எல்லாரும் அழகுள்ளவர்கள் தான். ஆகவே ஒரு சிறிய ஆராதனை பாடலை பாடப்போகிறோம். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை துதித்து, ஆமாண்டவரே பல கோடி நன்மைகளை செய்த என் அழகுள்ள இயேசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்க போகிறேன், என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி அந்த கருத்திற்கு கொடுத்து நம்ம பாடலாம். தேங்க்யூ. Thank you, Lord.
அழகானவரே, தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, உமக்கே எங்கள் நன்றி, ஸ்தோத்திரம். தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவரே, ஆமென். தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, ஆயிரங்கள் அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், அழகானவர், தூயவரே, தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, என் அன்பே, அழகானவர், அழகானவர், தூயவரே, தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, என் அன்பே. Yes, Lord. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்துல மூழ்கணும், இதுதான் எங்கள் ஆசை. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்துல மூழ்கணும், இதுதான் எங்கள் வாஞ்சை. வந்திருக்கிற யாவரையும் என் ஆசீர்வதிக்கப்பா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. இயேசுவே, என் இயேசுவே, உம்மைப் போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மைப் போல யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், அழகானவர், தூயவரே, தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், அழகானவர், தூயவரே, தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, என் அன்பே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். We give you all the glory, honor and dominion, Father. இந்த நாளிலே வந்திருக்கிற யாவரையும் கரம் நீட்டி ஆசீர்வதிங்கிறார். You touch and bless each and everybody who's come here today. உண்மையோடு ஆராதித்த, முழு மனதோடு கூட ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அழிவில்லாமல் ஆசீர்வதிங்கிறார். You bless each and everybody who worshipped you with a truthful heart.
ஆமா ஆண்டவரே, நீர் உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. Yes, Lord, we believe that you will exalt us. உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும், உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கர்த்தர் நீங்க உயர்த்த போகிறீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். We believe that those who worshipped you, those who gave thanks to you, and those who sang your praises, we believe that you will exalt them. இந்த நாள் முழுவதும் எந்தெந்த காரியங்களிலோ நாங்கள் ஈடுபட்டிருந்தோம், ஆனால் எதிலும் நீங்க கைவிட்டு விலகல, எங்களோடு கூட நீங்க இருந்தீங்களா, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். We were in touch with the Lord of works today, but Lord, you never left us nor forsaked us. நீர் இப்ப எங்களோடு கூட பேசுங்க ராஜா. Lord, you talk to us right now. நாங்கள் கேட்கிறோம் And தகப்பனே. we will listen. பேசுகிற ஊழியரோடு பேசுங்க. You talk to us through the servant of God. எங்களோடு கூட பேசுங்க. You talk to all of us. வந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கூட பேசுங்க. You talk to each and every ministers of இந்த God. ஆன்லைன்ல தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க. Bless all those who are watching this online prayer as well. தேவைகளை சந்திங்க. May you fulfill all of our needs. எல்லா காரியங்களை விடுதலை செய்யுங்க. May you deliver us from என் everything. தேவன் இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. We believe that our God is going to do this for us. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. Thank you. கரங்களை தட்டி எல்லாவற்றுக்காக என் தேவன் என்னோடு கூட பேச போகிறார், அதற்காக நன்றி 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 நன்றி. Thank you. இதை எடுத்துக்கொள்ளலாம், தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தேவனுடைய கரத்துல நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். நேரடியாக நம்ம செய்திக்கு போவோம். சங்கீதம் 115வது சங்கீதம் எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். அதுல இங்கிலீஷ்ல அழகா ஒரு வசனம் படிங்க, நல்ல சத்தம் கேட்கிற மாதிரி இந்த இதுல கேட்கணும். வாங்க கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. Psalms 115 11 to 15 ஒரு 4 வேர்ட்ஸ். அது ஒருத்தர் ஒரு வசனத்தை இங்கிலீஷ்ல முதல்ல படிக்கிறாங்க, பிறகு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சங்கீதம் 115 11 to 15 தமிழ்ல எடுத்து வச்சுக்கோங்க, படி. 11 to 15. You who fear the Lord, trust in the Lord. He is their help and their shield. The Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. He will bless those who fear the Lord, both great and small. May the Lord give you increase more and more, you and your children. May you be blessed by the Lord who made heaven and earth. Amen. ஆமென். அல்லேலூயா. 115வது சங்கீதம் அதுல 11 12 13 14 15 அதுல ஒருத்தர் ஒரு வசனத்தை படிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி நினைக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நிறுத்தி நிதானமா படிங்க, பரவாயில்ல, அவசரம் இல்ல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். முக்கியமான டாபிக் தான். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து 15. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. 15 ஆச்சா? 15 படிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் இயேசு நம்மை நினைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதத்துல இந்த
12வது வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்தோம். கர்த்தர் இயேசு நம் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் இயேசு நம் நினைவாய் இருக்கிறார். நாம் அவரை நினைக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்முடைய நினைவாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிற தேவன், ஒவ்வொருவரின் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை நினைவு கூறுகிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிற தேவன். விசேஷமான வார்த்தைகளுக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறது. அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் நினைவு கூறுகிறார். அவர் மேல நம்ம நம்பிக்கையோடு கூட இருப்போம். வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் எல்லோரையும் தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நினைவு கொண்டு ஆசீர்வதிப்பார். ஆக கர்த்தர் இயேசு நம் நினைவாய் இருக்கிறார் என்ற தலைப்பில தான் இந்த செய்தி ஆரம்பமாகிறது. யார் நம்மை நினைக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை நினைப்பார். எந்தெந்த விதத்தில் எல்லாம் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார், அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியினுடைய ஒரு சில பாகங்கள் சொல்கிறது. இதே சங்கீதம் 40வது அதிகாரமாக 40ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், அங்கே தாவீதினுடைய விசேஷமான ஒரு அருமையான ஒரு ஜெபம் இருக்கிறது. அதுல முதல் வசனத்திலே அவர் தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். தேவன் அவர் பக்கமாய் சாய்ந்து அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. இதுல 17வது வசனம் 40:17 என்ன சொல்றாங்க பாருங்க. 40:17th word. But I am poor and needy, yet the Lord thinks upon me. You are my help and my deliverer. Do not delay, oh my God. Amen. Hallelujah. படிங்க சார். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் ஒப்பு கொடுக்கணும். தேவன் நம்மை நினைவு கூறணும், நம்மை ஆசீர்வதிக்கணும். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம் இல்லையா? என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் சிறுமையும் எளிமையும் மாணவனாய் இருக்கிறேன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும், தேவரீர் என்னுடைய துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என்னை எல்லா விதமான ஆபத்துக்கு விபத்துக்கு விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாய் என்னை விடுவிக்க ஆண்டவரே நீங்கள் லேட் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் தேவனே நீ தாமதியாதேயும். என்னுடைய கூக்குரலை உடனே கேளுங்க ஆண்டவரே. என்னுடைய தாழ்மையை உடனே பாருங்க, என்னுடைய சிறுமையை உடனே பாருங்க, என் பலவீனத்தை உடனே பாருங்க, என் சோதனைகளை உடனே பாருங்க, என் கண்ணீருக்கு சீக்கிரம் பதிலை கொடுங்க ஆண்டவரே, என் வேதனைக்கு சீக்கிரத்துல பதிலை கொடுங்க ஆண்டவரே, லேட்டு பண்ணாதீங்க ஆண்டவரே. அவர் ஆண்டவரிடத்துல உரிமையோடு கூட ஜெபம் பண்றார். ஆண்டவரே நான் சிறுமையா இருக்கிறேன், மிகவும் எளிமையா இருக்கிறேன், எளிமையாய் மாறி போனேன் ஆண்டவரே. வியாதியில, நோயில, பலவீனத்துல, சோர்வுகளில நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் கர்த்தரோ நீர் என் நினைவாய் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீரே எனக்கு துணையா இருக்கிறீர், நீரே எனக்கு பாதுகாப்பா இருக்கிறீர். என்னை விடுவிக்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை குணப்படுத்த, என்னை பலப்படுத்த, என் தேவைகளை சந்திக்க, என் கண்ணீரை துடைக்க ஆண்டவரே லேட் பண்ணாதீங்க ஆண்டவரே. என்னை விடுவிக்க தாமதியாதேயும் ஆண்டவரே. தேவரீர் நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதும் நம்ம நினைக்கிறாங்க, அவர் நம்மள மறக்கிறதே இல்லை. நீங்க நான் தான் அவரை டெய்லி நினைக்கிறோமா? ஒவ்வொரு நேரமும் நினைக்கிறோமா? ஒவ்வொரு வினாடியும் நம்ம நினைக்கிறோமா? நீதிமொழிகள் 3:3 சொல்லுது மிக அருமையான ஒரு வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. நீ போற வர வழிகள் எல்லாத்திலும் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அதனால அருமையா நம்ம பாடினோம். கண்ணீரோடு கூட நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. தாழ்வில் நின்ற என்னை ஆண்டவரே நினைவு கூர்ந்தேன், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தயவாய் என்னை நடத்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் எல்லா விதத்திலும் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லி
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் நான் நன்றி சொல்கிறோமே. காரணம் என்ன? தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறார், கணவனை நினைக்கிறார், மனைவியை நினைக்கிறார், தாயை நினைக்கிறார், தகப்பனை நினைக்கிறார். சபை போதகருக்காக ஜெபம் பண்ணும்போது சபை போதகரை நினைக்கிறார், சபை மக்களை நினைக்கிறார். பலவீனம் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது பலவீனம் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி வேண்டிக் கொள்ளும் போது அவர்கள் மேல் துணையா இருக்கிறார், நினைவா இருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லுது இல்லையா, நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக நம் நினைவாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நிறைய நாம நினைக்கலாம். ஐசாயா 55:8-9 மிக அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. அநேக காரியங்கள் நினைக்கலாம், அநேக காரியங்களை யோசிக்கலாம், அநேக காரியங்களை குறித்து நம்ம திட்டம் போடலாம், தீர்மானம் பண்ணலாம் இல்லையா? ஐசாயா 55:8-9 மிக அருமையான வசனம் இங்க சொல்லுகிறது பாருங்க. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. தமிழ்ல படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடலாம் வாங்க. நினைவு கூறும் தெய்வமே. ஒரு ரெண்டு வரிகள் நம்ம பாடலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறது நிறைய இருக்கும், சிந்திக்கிறது நிறைய இருக்கும், யோசிக்கிறது நிறைய இருக்கும். நம்ம என்னென்னமோ வேண்டிக் கொள்ளலாம், நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ என்ன சொல்றது அந்த வசனம்? என் நினைவுகள் இல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றது? அடுத்த வசனம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வாழ்வை பார்க்கிலும் வழிகளை பார்க்கலாம். படிங்க பிரதர். உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம நினைக்கிறதே ஒண்ணுங்க, ஆண்டவர் நினைக்கிறது தான். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உன் சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்கிறது. 2 வரி பாடல நம்ம 251வது பாடல். நினைவு கூறும் தெய்வமே, நினைவு கூறும் தெய்வமே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் எப்படியாய் விசேஷமாய் நினைவு கூறுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இதோடு கூட நம்ம பாடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆமென். 251 எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, சத்தமா தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்றை வீச செய்தீரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்றை வீச செய்தீரே. தண்ணீர் வற்றினதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றினதையா, விடுதலையும் வந்ததையா. நன்றி இயேசு ராஜா. நினைவு கூர்ந்த தேவனுக்கு இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு
இயேசு ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். லோத்துவை காப்பாற்றினார். நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினே. எங்களையும் நினைவு கொண்டு எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கொண்டு எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமாண்டவரே, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. கண்ணீரோடு கூட ஜெபித்த நாளை நினைவு கொண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஜெபங்களை தேவன் நினைவு கூறுவார். தேங்க்யூ. அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆமாண்டவரே ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. மலத்து வாழ்க்கை எல்லாம் மாற்றினீ நன்றி ஐயா. மலத்து வாழ்க்கை எல்லாம் நீ மாற்றினீ நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா. ஆமாண்டவரே, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வம். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன். என்னை நீர் நினைவு கூர்ந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என் நினைவுகள் வேறு, உம் நினைவுகள் வேறு ஆண்டவரே. என் வழிகள் வேறு, உம் வழிகள் வேறு ஆண்டவரே. ஆண்டவரே, வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவ்வளவு உயரத்திற்கு என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உமக்கு ஆண்டவரே நிகரானவை அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதே ஏசாயா 54 அதிகாரம் வாங்க, அங்கே பாருங்க, அங்கே 7-8 வசனங்கள் சொல்கிறார். 54 ஒரே ஒரு பேஜ், 7 and 8 மிக அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் எவ்வளவு நேரம் நம்மளை மறக்கிறார், எவ்வளவு நேரம் நம்ம விட்டு தூரமா இருக்கிறார். படிங்க 54ல 7 and 8 படிமா. Isaiah 54 மா For a mere moment I have forsaken you, but with great mercies I will gather you. With a little wrath I hide my face from you for a moment, but with everlasting kindness I will have mercy on you, says the Lord your Redeemer. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர், நம் நினைவாய் இருக்கிற தேவன். இங்கிலீஷ் பைபிள் எடுத்துட்டு வாங்க, அப்படி வாங்க, கிட்டு வாங்க, உட்காருங்க. அருமையாய் சொல்லுங்க வார்த்தை பாருங்க. அந்த 7th வேர்ட் மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. 54:7 இங்கிலீஷ்ல படிங்க, சத்தமா படிங்க. For a mere moment I have forsaken you, but with great mercies I will gather you. ஆமென். 54 அது ஏசாயா புத்தகத்துல 7வது வசனமும் 8வது வசனமும் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க.
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுதுனா எவ்வளவு நேரம்? அப்படி கண்ணை அப்படி மூடி திறக்கிறதுக்குள்ள கண் சிமிட்டுகிற நேரம். இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால், ஆனாலும் உருக்கமான மனதுருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அல்லேலூயா. அந்த இமைப்பொழுது ஏன் நம்மை மறந்தார் தெரியுமா? அவரை விட்டு நாம மறந்தோம், அவ்வளவுதான். அவரை விட்டு நாம தூரமாய் போனோம், அவரை நினைவு கூறாம போனோம், அவரை நினைக்காம போனோம், வேதத்தை பார்க்காம போனோம். சர்ச்சைக்கு தானே இன்னைக்கு நாளைக்கு போலாம் விடு, ஜப கூடத்துக்கு தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, அடுத்த வாரம் போயிடலாம் விடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல நீ நம்ம ஆண்டவரை நாம மறந்ததுனால ஆண்டவர் கோபத்துல அவர் சொல்றார். இந்த ஏசாயா புத்தகத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துல நீங்க எல்லாம் பாருங்க, உன் காலில் இருந்து சீவு ஒழுகின்னு இருக்கும், காயத்தினால உன் காலில் இருந்து சீக்கு ஒழுகின்னு இருக்கும், அது யாரும் குணமாக்கவே முடியாது. ஆனாலும் நீ என்ன நினைக்கவே இல்லை அப்படின்றார். ஆனாலே எனக்கு நீ பண்டிகை கொண்டாடுற, அந்த பண்டிகை நான் சுமந்து சுமந்து சோர்ந்து போனேன், அதனால எனக்கு எதுக்காக, எனக்கு நான் உன்னை எத்தனையோ முறை தேடி வந்த, நீ என்ன கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா புத்தகத்துல நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்றார். ஆகவேதான் இந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, இமைப்பொழுது உன்னை நான் மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே மறுபடியுமாய் நான் உன்னை சேர்த்துக் கொண்டேன். ஏனெனில் நான் தான் உன்னை உண்டாக்கினேன், உருவாக்கினேன், உனக்காக மரித்தேன், உனக்காக உயிர்த்தெழுந்தேன், உனக்காக பரலோகத்தில் ஒரு வீடை கட்ட போயிருக்கிறேன். மீண்டும் சீக்கிரமாய் என்னிடத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ள நான் வரப்போகிறேன். பிதாவினிடத்தில் உனக்காக அனுதினமும் நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன், வாதாடுகிறேன், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த தெய்வம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரக்கத்தினாலே சேர்த்துக் கொண்டாராம். அடுத்த வசனம் படிக்க, 9வது வசனம் என்ன சொல்லுது? 8வது வசனம், அற்பகாலம் முன்ன கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது. அற்ப காலம் அப்படின்னா என்ன? கொஞ்சம் காலம். என்னை விட்டு நீ தூரமா போன இல்லையா, என்னை விட்டு ஒதுங்கி போயிட்ட இல்லையா, என்னை மறந்துட்டு போயிட்ட இல்லையா, என்னை தூசிச்சுட்டு போயிட்ட இல்லையா, அற்ப காலத்தில மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். கொஞ்ச நேரம் தான் மறைச்சாருங்க, அதுக்குள்ளதாங்க இவ்வளவு வியாதி, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு குழப்பம், இவ்வளவு சண்டை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கண்ணீர். அந்த கொஞ்ச நேரத்துல தான், அற்ப காலத்துல மூண்ட அந்த கோபத்தினாலே இமைப்பொழுது நான் உன்னை தூரமாய் விட்டு போனேன் இல்லையா, அந்த கொஞ்ச காலத்திற்குள்ளதான். நமக்கு ஒரு வேலை இமைப்பொழுதுன்றது சின்னதா இருக்கலாம், ஆனா 1000 வருஷம் ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாள் ஒரு ராத்திரி கழிந்தது போல் இருக்கிறது. 90வது சங்கீதத்துல 3வது 4வது வசனம் தான். ஆண்டவருடைய பார்வையில ஒரே ஒரு நாள் 1000 வருஷம் கழிந்தது போல் இருக்கிறது. அப்படின்னு ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் 930 தான். ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாள் கூட வாழல. யாரு? ஆதாம். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஏமாத்தினோம். அற்ப காலத்தில மூண்ட அந்த கோபத்தினால இமைப்பொழுது நான் உன்னை மறந்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. பத்தியா? நித்திய கிருபைங்க, the eternal grace. கடைசி வரைக்கும் அந்த கிருபை மாறவே மாறாது. நம்மை நினைவு கூறும் தெய்வம், நம் நினைவாய் இருக்கிற தெய்வம். நித்திய காலத்துக்கும் அவருடைய கிரேஸ் இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது. அதனாலதான் நீங்களும் நானும் இதனால் வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நடக்காது. ஆண்டவருக்கு விரோதமாய் நாம பேசுறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் செய்யறோம். நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லவே முடியாது. மனுஷனுடைய ரத்தத்தினாலேயே கலந்திருக்கிறது சுபாவத்தின் அன்பு. ஆதி காலத்திலிருந்து இருக்கிற அந்த பாவம் கலந்திருக்கிறது, நம்ம ரத்தத்திலேயே ஒட்டி இருக்கிறது. அது கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து
ஒருவரால் தான் உன்னையும் என்னையும் முற்றிலும் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அற்ப காலத்திலே மூண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது மறந்த அந்த தேவன் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் மகனே, கவலைப்படாதே. நித்திய கிருபை, எட்டர்னல் கிரேஸ், கடைசி வரைக்கும் என் கிருபை உனக்கு இருக்கிறது. நான் உன் நினைவா இருக்கிறேன், நீ என் நினைவா இரு. என்னை தேடி வா, என்னை தேடி ஓடி வா. அல்லேலூயா. என்று கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார். உன்னை என்னையும் மீட்டுக் கொள்ளுகிற தேவன் சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார், நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உள்ளங்கையில வரைந்திருக்கிற அந்த தேவன் உன்னை என்னையும் இப்படி பாப்பாரா, இப்படி பாப்பாரா? கிட்ட பாக்குவாருங்க. கையில ஒரு கோல்டோ மோதிரமோ எதுனா எடுத்தா இப்படி பாக்குறோமா, இப்படி பாக்குறோமா? கிட்ட பாக்குறோம். அதே போலதான் உங்களையும் நம்மையும் தம்முடைய கைகளில வரைந்த அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வழிகள் தெரியும் அவருக்கு, நம்முடைய சிந்தனைகள் தெரியும் அவருக்கு, நம்முடைய யோசனைகள் தெரியும் அவருக்கு. அதனால்தான் எப்பொழுதும் நன்னினைவாவே இருக்கிறார் அவர். நம்மை ஒருபோதும் மறக்கிறதே இல்லை. நினைவு கூறும் தெய்வம் இயேசு, அவர் நம்மை நினைவாய் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு நம்ம பாடணும். நோவாவுக்கு சொல்லிட்டார், பேழையை கட்டுப்பா அப்படின்னு இல்லையா. 40 நாள் ராத்திரியும் மழையும், ராத்திரியும் பகலும் ராத்திரியும் மழை வருது. அந்த மழை வந்து அந்த பேழை எப்போ அசைய ஆரம்பிச்சதோ, 6வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க, அது எப்போ அசைய ஆரம்பிச்சுச்சோ உடனடியாக நோவா முழங்கால் படி போட்டு தேவனை நோக்கி ஜபித்தாராம். அந்த 6 கோடி மக்கள் மத்தியத்தில் அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் நீதிமானா இருந்தார் பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நித்திய கிருபையுடன் இறங்குவேன் அப்படின்னு சொன்னாரே. நோவாவினுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர், அதான் நம்ம படிச்சோம், ஆண்டவரே நோவாவை நினைவு கூர்ந்ததால் கீழ்காற்றை நீர் அனுப்பி நீர் ஆண்டவரே, உடனே மழை நின்றது. அல்லேலூயா. 150 நாட்கள் அந்த பூமியின் மேல அந்த தண்ணி நின்றதான் அப்படியே. ஆகவேதான் முதல்ல ஒரு பறாவை அமிச்சாரு, 2வது பறாவை அமிச்சாரு, 3வது காக்காவை அனுப்பிச்சாரு. போன காக்கா வரவே இல்லை, பறா வரவே இல்லை. முதல்ல போச்சு, போயிட்டு வந்துருச்சு இல்லையா. 2வது போச்சு, ஒரே ஒரு அத்தி மரத்தினுடைய இலையை கொண்டு வந்துச்சு இல்லையா. 3வது முறை தான் அப்பவே நினைச்சிட்டார், ஓ தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் என்னை நினைவு கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை நினைவு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தை நினைவு கொண்டுதான் இந்த பாடல்ல நம்ம பாடினோம். உன்னை என்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிற அந்த தேவன் எப்படியாய் கண்ணோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பைபிள்ல மிக அருமையான ஒரு வசனம், எரேமியா 29வது அதிகாரத்துல 11வது வசனம். ஆண்டவர் நாம ஜெபித்த பிறகு, ஜெபம் பண்ணின பிறகு நமக்கு ஒரு பதிலை ஒன்று இந்த இடத்துல தருகிறார். எரேமியாவினுடைய ஜெபத்தை கேட்டு, புலம்பலின் ஜெபத்தை கேட்டு, ஜெர்மாயா 29:11 verse, அங்கே மிக அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்டு ஒரு பதிலை கொடுக்கிறார். பாருங்க, படிங்க. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. Amen. ஆமென். என்ன ஒரு தைரியமான பதிலை கொடுக்கிறார் பாருங்க, உனக்கு எனக்கும். என்ன சொல்றாரு, படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை எப்ப எதிர்பார்த்தோம்? ஜெபத்துல எதிர்பார்த்தோம், வேண்டிக் கொண்டோம், மன்றாடி கொண்டோம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக, சபை ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக இல்லையா. நாம ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறோம், நினைச்சிருக்கிறோம், ஜெபத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அப்போதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அந்த காரியங்கள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களே. அல்லேலூயா.
சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. நம்மை நினைவு கூறுகிற தேவன், நம் நினைவா இருக்கிற தேவன் நமக்கு தீமை செய்ய அல்ல, மாறாக சமாதானத்தை கொடுக்கவே நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த நினைவுகள், நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த சிந்தனைகள், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். கர்த்தர் என் நினைவா இருக்கிறார், என்னை எப்பொழுதும் அவர் நினைக்கிறார். ஆகவேதான் நினைவு கூர்ந்து நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவனை நீ நான் எப்படி தேடணுமா? அடுத்த வசனம் படிங்க, தமிழ்லயே படிச்சிருங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, அப்பொழுது நீங்கள் எல்லாரும் கூடி வரணும். இதான் கூடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் இப்ப பாருங்க. அப்பொழுது நீங்கள் என்னை கூடி வந்து என்னை தொழுது கொண்டு, என்னை ஆராதனை செய்து, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அதான் நம்ம ஜெபம் பண்ணோம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன். அல்லேலூயா. செவி சாய்த்து என்ன பண்றாராம்? அடுத்த வசனம் படிங்க அப்படியே. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், சத்யா வெறுமையா தேடக்கூடாதாம். நம்மை நினைவு கூறுகிற தேவனை எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை நீங்கள் தேடுகையில் கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. தாங்க ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். அண்ணால் கூட பாருங்க, 1 சாமுவேல் வாங்க, 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். 1 சாமுவேல் 1st சாப்டர்ல 19th வேர்ட். அங்கே ஏலி பார்க்கிற மாதிரி, போதகர் பார்க்கிற மாதிரி, பாஸ்டர் பார்க்கிற மாதிரி தன் இருதயத்தை தேவனுடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அதிகமாய் ஆலயத்திலே தேடினார். ஆண்டவரே ஒரே ஒரு மகனை கொடுப்பீர் என்று சொன்னார். அந்த மகனை நான் உமக்காகவே கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற விசேஷமான ஜெபம் தான். இந்த ஜெபங்களை கேட்டு போதகர் வழியாய், ஏலி வழியாய் அவருக்கு கொடுக்கிற சமாதான வார்த்தையை கொடுத்து அவங்களை அனுப்புறாங்க. அவங்க அனுப்பிட்டு அவங்க சும்மா இல்ல, இதுதான் நாம செய்யற காரியம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க நடக்க விடு அப்படின்னு சொல்லி சும்மா வந்துடக்கூடாது. நாம் அதற்காக வேண்டுதல் செய்யணும், ஜெபம் பண்ணணும், மன்றாடணும். என்ன செய்தாங்களா பாருங்க. 1 சாமுவேல் 1st சாப்டர்ல 19th verse மட்டும் படிங்க சீக்கிரம். Early the next morning they arose and worshipped before the Lord and then went back to their home at Ramah. Elkanah made love to his wife Hannah and the Lord remembered her. ஆமென். அல்லேலூயா. இதாங்க நடக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வாருங்க. ஆனா நீங்க நான் என்ன செய்யணும்? அதான் இவங்க செய்தாங்க. ஏலி சொல்லி அனுப்பிச்சிட்டார், போதகர் சொல்லி அனுப்பிச்சிட்டார், ஆசாரியன் சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஒன்ன கவலைப்படாத மகளே, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு மகனை தருவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேண்டுதலை கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இவங்க வந்த உடனே இவங்க என்ன செய்தாங்க? இதுதான் நீங்களும் நானும் செய்யணும். 19வது வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் 20வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து விட்டு, ஆராதனை செய்து விட்டு, தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஆண்டவரே சீக்கிரத்துல என் ஜெபத்தை கேட்க போறீங்க, நன்றி ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டீங்க, நன்றி ஆண்டவரே, சீக்கிரத்துல எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க போறீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். பத்தியா, ஆலயத்திலே ஜெபம் பண்ணிட்டு அதிகாலமே எழுந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். அவன் கணவனாகிய அன்னாள் மேல் அவர் மிகவும் அன்பாயிருந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அப்புறம் அடுத்த வசனம் படிக்க வச்சுட்டார். சில நாட்கள் சென்ற பிறகு, இது ஏன் இந்த வார்த்தை இங்க சொல்லுது தெரியுமா? சில நாள் சென்ற பிறகு அப்படின்னாக்கா ஒருவேளை 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் கூட இருக்கலாம், 3 மாசம் கூட இருக்கலாம். அதான் நம்ம மனுஷன் வாழ்க்கையில கேட்ட உடனே அதெல்லாத்தையும் கொடுத்துட்டாருனாக்கா ஒரு சில ஜனங்களுக்கு குளிர் விட்டு போயிடும்.
ஆட நம்ம அடுத்தாண்டே ஆண்டவர் தானே கேட்கணும் கொடுத்துறாரு விடுறா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதனாலதான் ஒரு சில நாட்களை வந்து பொறுக்க வைக்கிறார். ஏன் பொறுக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோபு முதல் அதிகாரத்திலே தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவரை அவ்வளவாய் அவர் நம்பினார். உதட்டின்படியாய் பாவம் செய்யல, உள்ளத்துல கூட தேவனை தூஷிக்கல அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ அடுத்த வசனத்திலேயே அடுத்த அதிகாரத்திலேயே யோபு வந்து தேவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆசீர்வச்சிருக்கணும். இல்ல 41 அதிகாரம் வருகிற வரைக்கும் மனைவி தூஷிச்சு, ஃப்ரெண்டு தூஷிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, வெறுத்துட்டு போயிட்டாங்க. ஓட எடுத்து சொரிகிறாரு, அந்த அளவுக்கு வந்துட்டார். ஆனாலும் அவர் சொன்னார், அவர் என்னை கொண்டாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஒரு சில காலங்களை ஆண்டவர் விட்டார். எவ்வளவு நாள் அவன் உண்மையா இருக்கிறான், எவ்வளவு நாள் நீதிமானா இருக்கிறான், எவ்வளவு நாள் அவன் ஜெபம் பண்றான், தன் மகளுக்காக, மகனுக்காக, குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, சபைக்காக எவ்வளவு நாள் ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் காத்திருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று கர்த்தரிடத்தில் அந்த மகனை நான் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயர், அவனுக்கு சாமுவேல் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெயரிட்டால் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்கம்மா, இங்க அல்லேலூயா. எங்க உங்களுக்கு பைபிள் இருக்கா இல்லையா? என்ன சொல்லுது பாருங்க, அவங்க அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணாங்க, நேர தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடினாங்க, பாட வேண்டிய நேரத்துல பாடினாங்க, துதிக்க வேண்டிய நேரத்துல துதிச்சாங்க, இசைக்க வேண்டிய நேரத்துல இசைச்சாங்க, எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் அவங்க செய்தாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, சில நாட்கள் கடந்து போன பிறகு அல்லேலூயா, அன்னாளை தேவன் நினைவு கொண்டார், கர்ப்பத்தை நினைவு கொண்டார், ஒரு ஆண் மகனை கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் தீர்க்கதரிசி சாமுவேலை தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. அந்த சாமுவேலை கொண்டுதான் அந்த சபை போதகருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது செய்தார். ஏலியே போதகரே, ஆசாரியனா இருக்கிற, தப்பு செய்யற நீ, உன் மகனை அடுக்கு, உன் மகளை அடுக்கு, அவளை நீ அடக்காம போனா கர்த்தர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி இதே சாமுவேல் வழியாக ஏலிக்கு ஜாக்கிரதை சொல்ல முடியாது ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலை தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தவள் தான் இந்த அன்னாள். அதோடு கூட மாத்திரம் அல்ல, நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க, சாமுவேலுக்கு அடுத்து 5 பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அன்பானங்களே. அன்னாளை தேவன் நினைவு கொண்டார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் நினைவு கொள்கிறார். நம்மை ஒருபோதும் மறக்கிறவரே அல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பாக்குறீங்களா, கொர்நேலியின் குடும்பத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அவர் 100க்கு அதிபதி, அவ்வளவு பிஸியான ஒரு மனுஷன், ஒரு கேப்டன், அவரு டைமே இல்ல. ஆனாலும் ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் தேடினாரு. அவர் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்தாரு, குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கினாரு, தான தர்மங்கள் எல்லாம் செய்தாரு. ஆண்டவரை அதே நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பைபிள் சொல்லுகிறது, அதரிசனமான நேரத்தில், சமயமே இல்லாத நேரத்தில் கொர்நேலியுவை தேடி பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்தான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அங்க சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனம் படிச்சு பாருங்க, 4 வசனம். தரிசனமான அந்த தூதனை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டாரா, பயப்படுறாரா. கொர்நேலியுவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு, நீ செய்த ஜெபங்களும் நீ செய்த தான தர்மங்களும் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய சன்னிதானத்துல வந்து எட்டினது அப்படின்னு சொல்லுது பைபிளுங்க. என்ன அற்புதமான ஒரு ஜெபங்க. உன் ஜெபத்தை நினைவு கூர்ந்தார் ஆண்டவர், உன் தான தர்மத்தை நினைவு கூர்ந்தார் ஆண்டவர். அது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டினது. அல்லேலூயா. அப்படி என்றால் நாம கொடுக்கிற 1 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீ கொடுக்கிற காணிக்கைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீ கொடுக்கிற தசமமாக எவ்வளவு இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் மறந்துடலாம் இல்லையா, என்ன செஞ்சுட்டு அந்த மாதிரி, என்ன கொடுத்துட்டு அந்த மாதிரி இல்லையா, இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க பிள்ளைங்க எல்லாம். ஒரு சில நண்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க, என்ன செஞ்சுட்டாரு கொடுக்குறவோட நான் ஊரை விட்டா ஓடியா போயிடுறேன் சொல்றாங்க இல்லையா. உனக்கு என்ன மாதிரி நேரத்துல கிடைச்சிச்சு, என்ன மாதிரி சமயத்துல ஒரு உதவி பண்ணாரு, இன்னைக்கு யார் நினைவு கூறுறாங்க, யார் நினைக்கிறாங்களோ இல்லையா. பைபிள் சொல்லுது பாருங்க, கொர்நேலியுவே உன் ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டினது.
தேவன் அதை நினைவு கூர்ந்துதான் என்னை உன்னிடத்துல அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பெரிய ஆச்சரிய அன்பானவர்களே. ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. மிக அன்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு மேல இருக்கிற கீழே இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. ஏசாயா 44 அதிகாரத்துல 21வது வசனம் 44:21. அந்த இடத்துல அந்த 19வது வசனம் 22வது வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் கார்மேகம் போல் இருந்தது, அவைகள் எல்லாவற்றையும் நான் அகற்றி விட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு இந்த வசனம் சொல்றாரு பாருங்க. மிக அருமையான ஒரு வசனம் 44:21. ஐசாயா, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நான் செய்த ஒவ்வொரு காரியங்கள் என்னன்னு நீ 20வது வசனம் படிச்சு பாருங்க. நான் செய்ததெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கப்பா. நீ என்னென்ன செஞ்ச, நீ என்னென்ன பண்ண, என்னங்க போன, யார் யார் என்னென்ன திட்டின, என்னென்ன பேசின, எல்லாத்தையும் யார் மறந்தாலும் நான் மறக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் இல்லையா? எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் இல்லையா? கார்மேகம் போல் இருந்த உன் பாவ சாபங்கள் எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் இல்லையா? அதனால இது எல்லாம் நீ என்ன பண்ண? நினை. நீ என் தாசன், நீ எனக்கு தாசனா இருக்கிறாய். நான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்படி நம்மளை ஞாபகப்படுத்துறார் பாருங்க. எப்படி நம்முடைய நினைவாய் அவர் இருக்கிறார் பாருங்க. தேவன் நம்மை நினைவு கூறுகிற தெய்வம் அவர். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நம்மை நினைவு கூர்ந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன் அவர். ஆமன்பானவர்களே, நீ எங்கேயோ இருக்கிற, சீக்கிரம் வாங்க, எக்ஸோடஸ் வாங்க. ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம்ல எக்ஸோடஸ் 2nd chapter 2வது புக். எக்ஸோடஸ் 2nd chapter எடுங்கம்மா. 23 அங்க படிங்க, சீக்கிரம் மனமடன் படிங்க. அங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தில் இருந்த அந்த ஜனங்களுடைய கூக்குரலை எப்படி கேட்கிறார், எப்படி கவனிக்கிறார். ஏதோ ஒரு மூலையில அழுந்து நிற்கலாம், ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஜெபிக்கலாம். நீ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திரையாகவும் 2வது அதிகாரத்துல 23, 24, 25 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. சீக்கிரம் படிங்க. Now it happened in the process of time that the king of Egypt died. Then the children of Israel groaned because of the bondage, and they cried out, and their cry came up to God because of the bondage. Amen. Hallelujah. 24. பாருங்க 2வது அதிகாரம் படிமா. God heard their groaning, and he remembered his covenant with Abraham, with Isaac, and with Jacob. So God looked on the Israelites and was concerned about them. ஆமென். சரி, தமிழ்ல படிச்சிருங்க. 2வது அதிகாரத்துல 23, 25 வரைக்கும் படிங்க. ஒரு சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். யாரும் நம்மள கவனிக்கிறதா இல்ல, கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முறை யார் இடத்துல நடுவாங்க? தேவனிடத்துல தான். தேவனிடத்துல முறையிட்டார்கள். அப்புறம் அவர்கள் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமா, பத்தியா? நாம ஜெபிக்கிற ஜெபம் யார் கேட்கிறாங்களே இல்லையாங்க? நம்முடைய கதறலை ஆண்டவர் யார் கேட்கிறாங்களே இல்லையோ, ஆண்டவர் கவனிக்கிறார். எங்க போய் எட்டிச்சியா பாத்தியாது? தேவனுடைய சன்னிதானத்திலே, பரலோகத்திலே போய் எட்டி இருக்கிறது. அப்புறம் படிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, நீங்க அழுது 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 வேதனைப்பட்டு பெருமூச்சு விடுறாங்க தெரியுமா? போதும் பாயம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அவங்க வேதனைப்படுறாங்க தெரியுமா? அவர்களுடைய பெருமூச்சை தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமே, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கும் இல்லையா? ஈசாக்கை நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார் விதை. யாக்கோபனுடைய சந்ததி சொல்லுகிறார், உன் சந்ததி மணலத்தனையாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர். விட்டுவாரா? அவங்க ஜனங்க, தேவன் உண்டாக்கின ஜனங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க. நினைவு கூர்ந்தார். அப்புறம்
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்தார், நினைவு கூர்ந்தார், கண்ணோக்கி பார்த்தார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களுடைய கூக்குரலை நினைத்தருளினார். அல்லேலூயா. அவர்களை விடுவிக்க இறங்கினார் அப்படின்னு கூட பைபிள் சொல்லுதுங்க. அவரை சந்திக்க இறங்கினார். ஆகவேதான் தேவன் அவர்களை மோசே வழியாய் விடுதலை ஆக்கி கொண்டு வந்து பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்கள் கூடவே நடந்து போனார். கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார். என்றைக்கும் அப்படியே அவர் நம்மையும் பண்ணுவார். சொன்னமா நம்ம எல்லோருமாய் கண்களை மூடுவோம். கர்த்தர் இயேசு நம் நினைவாய் இருக்கிறவர், நம்மை நினைவு கூறுகிற தேவன். அவர் நமக்கு மனவாளனாய் இருக்கிறார். நம்மை ஆற்றி தேற்றுகிற, பலப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரிலே நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் மகிமையடைந்து அவருடைய நாமம் இன்றைக்கும் என்றைக்கும் மகிமைப்படும்படியாய் அவர் செய்வார். எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வாங்க, நம்ம எல்லாருமாய் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருந்து நம்மை காத்து நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் அவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை நாம முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம விசுவாசிப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருமாய் கண்கள் மூடுவோம். Let us all close our eyes. நம்ம எல்லாரையும் நினைவு கூறுகிற தெய்வமா, A Lord who remembers us. நம் நினைவாய் இருக்கிற தேவன். He is always remembering us. அவரே நோக்கி நாம் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். Let us all look into the Lord and pray to Him. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for the blessed night that you have given to us, O Lord. ஜனவரி மாதம் 31 நாள் எங்களை கண்ணின் மணி போல காத்து, Thank you for you led this January all 31 days, O Father. இந்த பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமைக்கு எங்கள் எல்லாரையும் கொண்டு வந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for another month of February on the first Tuesday that you led us, O Father. இங்க பாடின, துதித்த, ஜெபித்த, ஆண்டவரே இசைத்த, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Father God, we surrender all the children of yours who praise and worship, who play them hymns for you, O Father God, and you bless them. சொல்லப்பட்ட வேத வசனங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் படித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you for the word of God, O Father, which was read in Tamil and English for your glory and honor. ஆதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் நினைவு கூர்ந்த அந்த தேவன் எங்களை நினைவு கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. From the beginning till now, O Father, our Lord who remembered us and will always remember us now and forever. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நினைவு கூர்ந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. We give you thank you, Father God, for you remembering us and our family members. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. And also you said you will not be forsaken and forgotten by me. நீர் எங்களை ஒருபோதும் மறக்கிறவரே அல்ல ஆண்டவரே. You are the Lord, not single time, O Father, or you will hide your face and you will forget us, O Lord. நாங்கள் உம்மை மறந்து தூரமாய் போனாலும் நீர் எங்களை மறக்காமல் கிட்டி வருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Even if we go away from you and forsake you, O Father, you will not forget us and you will not forsake us, O Lord. நித்திய கிருபையுடன் நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. O Lord, with gracious life of yours, O Lord, you will come down and you will bless us, O Lord. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We give everything into your hands, O Lord. இங்க வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் எங்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender each and every brothers and sisters who have gathered you and you bless them, O Lord. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender our spirit, soul and body into your hands, O உம்முடைய Lord. பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Father God, with your holy blood, O Lord, you purify us with your blood. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நினைவு கூர்ந்து நடத்துகிற A Lord who remembers me, us and our family members. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே
I pray in the most powerful name of my Lord Jesus Christ. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We surrender and we give you all the glory and honor, and I pray in the name of our Lord Jesus Christ. Amen. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. இந்த பாடல் புத்தகத்திலே ஜெபத்தோட்டத்திலே 149வது பாடல். வாங்க ரத்னம் பிரதர் பாடுறீங்களா கூட வாங்க. 149வது பாடல். எனது மனவாளனே. சரி எனது தலைவன் அவங்க Song number. 149. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. சேர்ந்து பாடலாம் எல்லாரும். 149வது பாடல். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து ஓ மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பாடி பாடி ரசித்து ருசித்து பாட்டு பாடி ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி பெற்ற அமைதியின் மன்னன். Thank you. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல கேட்பன் குரலை கேட்பேன் நானும் பின்தொடர்வேன். நல்ல கேட்பன் குரலை கேட்பேன் நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து
நம்மை நினைவு கூறுகிற தெய்வம் அவருடைய மார்பிலே சாய்ந்து அனுதினமும் நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த செய்திக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்தி கர்த்தர் இயேசு நம் நினைவாய் இருக்கிறார். இந்த தலைப்பிலே தேவன் நம்மோடு கூட பேசி அழகாய் நமக்கு சொல்லுகிறார். யாக்கோபு இஸ்ரவேலை நினைவு கூர்ந்த தேவன் நம்மையும் நினைவு கூறுகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, நீ என்ன மறக்கப்படுவதில்லை. நாம் எத்தனையோ காரியங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த காரியம் நமக்கு நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மை மறப்பதே இல்லை. ஆகவே God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is coming soon. Thank you Lord. நன்றி.